வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது தமிழ் CNN மாலை நேர பிரதான செய்திகளுடன் இணைந்து கொள்ளும் நான் விதுஷா பிரபாகரன். முதலில் தலைப்புச் செய்திகள். 18ஆம் திகதி காலை முதல் மாலை 4 மணி வரையிலேயே ஹர்த்தால், CVK விளக்கம். செம்மணி முல்லைத்தீவு படுகொலை நீதி வேண்டி மட்டக்களப்பில் போராட்டம். அம்பாறை வீரமுனை படுகொலையின் 35வது நினைவு நாள். கொழும்பில் மாபெரும் போராட்டம், குவிக்கப்பட்டுள்ள போலீசார். பாஸ்திலீப்பை இலக்கு வைத்த துப்பாக்கி சூடு. இராணுவ புலனாய்வு பிரிவின் பணிப்பாளராக மேஜர் ஜெனரல் மஜீத் நியமனம். தொடர்பான விரிவான செய்திகள். வடக்கு கிழக்கு தழுவிய ரீதியில் எதிர்வரும் 18ஆம் தேதி முன்னெடுக்கப்படவுள்ள பூரண ஹர்த்தாலுக்கு அழைப்பு விடுப்பதாக இலங்கை தமிழரசுக் கட்சியின் தலைவர் CVK சிவஞானம் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் இன்றைய தினம் புதன்கிழமை நடாத்திய ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். மக்கள் மத்தியில் இராணுவ முகாம்கள் அமைந்திருப்பதன் காரணத்தினாலேயே இவ்வாறான பல தாக்குதல்கள் நடைபெறுகின்றது. இதை அடிப்படையாக கொண்டு வடக்கு கிழக்கில் மக்கள் செறிந்து வாழ்கின்ற பகுதிகளில் அமைந்திருக்கின்ற இராணுவத்தினர் முகாம்கள் அகற்றப்பட வேண்டும் என்ற அடிப்படையின் கோட்பாட்டின் நோக்கமாக நாங்கள் ஹர்த்தாலுக்கு அழைப்பு விடுத்திருக்கின்றோம். ஹர்த்தால் சிலருக்கு அசௌகரியமாக இருக்கலாம். ஆனால் நாங்கள் ஒட்டுமொத்தமாக எங்களுடைய எதிர்ப்பினை காட்டுவது மட்டுமல்ல, இராணுவம் மக்கள் குடியிருப்பு பகுதிகளில் இருந்து விலக வேண்டும், வாபஸ் பெற வேண்டும் என்பதை வலியுறுத்துவதே இந்த ஹர்த்தாலின் அடிப்படை நோக்கம். எனவே எதிர்வரும் 18ஆம் தேதி ஹர்த்தாலுக்கு அழைப்பு விடுக்கின்றோம். அநேகமாக பகல் வேளை என்பதால் எந்த பிரச்சனையும் இருக்காது. குறிப்பாக மாலை 4 மணியுடன் நிறைவு பெறும். எனவே ஹர்த்தால் வெற்றிகரமானதாக அமைய மக்கள் அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என மேலும் தெரிவித்துள்ளார். செம்மணி முல்லைத்தீவு சம்பவங்களுக்கும் தமிழ் மக்களுக்கு எதிராக முன்னெடுக்கப்படும் செயற்பாடுகளுக்கு நீதி கோரியும் மட்டக்களப்பு காந்தி பூங்காவில் உள்ள படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர்கள் நினைவிடத்துக்கு முன்பாக இன்றைய தினம் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இலங்கை தமிழரசுக் கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட கிளையின் ஏற்பாட்டில் இன்றைய தினம் காலை போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது சர்வதேச நீதி விசாரணை வேண்டும், இராணுவமே வெளியேறு, சத்ருகொண்டான் படுகொலைக்கு நீதி வேண்டும், சர்வதேசமே எங்களுக்கு நீதியை பெற்றுத்தா, தமிழர் தாயகம் தமிழர்களுடையது, செம்மணி படுகொலைக்கு சர்வதேச நீதி வேண்டும், முல்லைத்தீவு இளம் குடும்பஸ்தர் படுகொலைக்கு நீதி வேண்டும் போன்ற பல்வேறு கோஷங்கள் எழுப்பப்பட்டது. தமிழரசுக் கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட கிளையின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான சாணக்கியன் தலைமையில் முன்னெடுக்கப்பட்ட போராட்டத்தில் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களான ஸ்ரீநேசன், ஸ்ரீநாத் ஆகியோரும் மட்டக்களப்பு மாநகர சபையின் முதல்வர் சிவபாக்கியநாதன் உட்பட பெருமளவானோர் கலந்து கொண்டனர். 1990 அம்பாறை மாவட்டம் வீரமுனை கிராமத்தில் நடைபெற்ற இனப்படுகொலையின் 35வது ஆண்டு நினைவு நாள் நினைவேந்தல் நேற்றைய தினம் வீரமுனை நினைவு தூபி அமைந்துள்ள பகுதியில் நடைபெற்றது. இதன்போது பிள்ளையார் ஆலயத்துக்கு முன்னால் அமைக்கப்பட்டுள்ள நினைவு தூபிக்கு மாலை அணிவிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டவர்களை நினைவு கூர்ந்து தீவச்சூடர் ஏற்றி 1 நிமிட அஞ்சலியுடன் அஞ்சலி வணக்கமும் செலுத்தப்பட்டது. யுத்த கால பகுதியில் சம்மாந்துறை பிரதேசத்தில் நிகழ்ந்த வன் செயல்கள் காரணமாக வீரமுனையையும் அதன் சுற்றுவட்ட கிராமங்களான வீரச்சோலை, மல்லிகைத்தீவு, மல்வத்தை, வலத்தப்பட்டி, சொரிக்கல்முனை, அம்பாறை பகுதிகளைச் சேர்ந்த பல நூற்றுக்கணக்கான மக்கள் வீரமுனை சிந்தா ஜாத்திரை பிள்ளையார் கோவில் வளவினுள்ளும் வீரமுனை ராமகிருஷ்ணா மிஷன் பாடசாலை வளவினுள்ளும் தஞ்சம் புகுந்தனர். இந்நிலையில் 1990ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி மக்கள் தஞ்சம் புகுந்து தங்கியிருந்த பகுதிக்கு வந்த மர்ம குழுவினரால் பல நூறு அதிகமான அப்பாவி தமிழ் மக்கள் சுட்டும் வெட்டியும் கொலை செய்யப்பட்டார்கள். இது கிழக்கு மாகாண தமிழர் மீதான 1990களின் தொடக்க கால வன்முறைகளில் மிகவும் கொடூரமான சம்பவங்களில் ஒன்றாக கருதப்பட்டது. நேற்றைய அஞ்சலி நிவேந்தலின் போது மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களான ஞாவண்ணா ஸ்ரீநேசன், வைத்தியரி ஸ்ரீநாத், அம்பாறை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கானா கோடீஸ்வரன், காரைதீவு பிரதேச சபை உப தவிசாளர் ஜெயஸ்ரில் மற்றும் சமூக செயற்பாட்டாளர்கள், வீரமுனை மண்ணின் உயிர்நீத்த உறவுகளின் உறவினர்கள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டு தீவச்சுடர், மலரஞ்சனி நினைவு வணக்கம் என செலுத்தினர்.
அனைத்து பல்கலைக்கழக பிக்கு மாணவர் ஒன்றியம் கொழும்பில் பாரிய போராட்டம் ஒன்றை நடத்தியுள்ளது. புதிய கல்வி மறுசீரமைப்பு எதிர்ப்பு தெரிவித்து குறித்த போராட்டம் இன்றைய தினம் பத்திரமுல்லையில் அமைந்துள்ள கல்வி அமைச்சுக்கு முன்பாக நடத்தப்பட்டது. இந்நிலையில் கல்வி அமைச்சுக்கு முன்பாக போலீஸ் பாதுகாப்பும் பலப்படுத்தப்பட்டது. நீர்த்தாரை பிரயோக வண்டி அத்துடன் கழகம் அடக்கம் படையினரும் தயாராக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. மேலும் நீர்த்தாரை பிரயோக வண்டியும் அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மெனுவாங்கொடை படாதுளுவன பகுதியில் புதன்கிழமை அன்று மதியம் மோட்டார் சைக்கிளில் வந்து அடையாளம் தெரியாத 2 துப்பாக்கிதாரிகள் துப்பாக்கி சூடு நடத்தியுள்ளனர். எனினும் துப்பாக்கி சூட்டில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என்று போலீசார் தெரிவித்தனர். மெனுவாங்குடை பகுதியைச் சேர்ந்த பாஸ்திலீப் என்ற நபரை குறிவைத்து துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இராணுவ புலனாய்வு படையினரின் புதிய கட்டளை தளபதியாக சிரேஷ்ட இராணுவ அதிகாரி DN மஜித் பொறுப்பேற்றுக் கொண்டார். இவர் இராணுவத்தின் ரண சேவா பதக்கம், உத்தம சேவா பதக்கம் உள்ளிட்ட பல்வேறு பதக்கங்களை பெற்றுக்கொண்ட ஒரு அதிகாரியாவார். அத்துடன் கடந்த 2022ஆம் ஆண்டு தொடக்கம் அப்போதைக்கு பிரிகேடியர் தரத்தில் இருந்த இராணுவத்தின் உளவியல் செயற்பாட்டு பிரிவின் பணிப்பாளராகவும் கடமையாற்றினார். இந்நிலையில் இராணுவத்தின் புதிய புலனாய்வு பணிப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ள மேஜர் ஜெனரல் மஜீத் கடந்த 6ஆம் தேதி தமது கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்டுள்ளதாக அறிய கிடைத்துள்ளது. செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள்.